ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான ஹைதராபாத் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பெரிய ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா எல்லா ஸ்பைசஸும் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டதுக்கப்புறம் புதினா, மல்லித்தழை, அப்புறம் சாதத்தை போட்டு, அதாவது ரைஸ் போட்டு நான் வந்து நல்லா வேக வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு 60% வேந்தால் போதும். இதில் வந்து நட்ஸு, ஆனியனெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மட்டனை வந்து நான் ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூளும் போட்டு வேக வச்சுட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு ரொம்ப காரமெல்லாம் தேவை கிடையாது. மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் கரம் மசாலா தூள், அப்புறம் பார்த்தோன்னா இது வந்து சாய் ஜீரா நல்லா நசுக்கி போட்டுக்குங்க. இதுலேயும் கொஞ்சமாக புதினா, மல்லி, அரை லெமன் பொழிஞ்சுக்கலாம். ஒரு 300 கிராம் தயிர். இது தக்காளி இல்லாதனால இது தயிர் தான் மெயினாக வேணும். நம்ம வறுத்த வெங்காயத்தை பாதி இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து எடுத்துடலாம். இதே மேலே இதுக்கு மேலேயே சாதத்தை நம்ம வந்து 60% வேக வச்ச சாதத்தை ஒரு லேயர் போட்டு புதினா, ஃபுட் கலர் லைட்டாக சேர்த்துருக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வறுத்த நட்ஸு, ஆனியன் எல்லாத்தையும் நான் போட்டு மறுபடியும் ஒரு லேயர் சாதம் போட்டு மறுபடியும் அதே மாதிரி போட்டு நெய் ஊற்றிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நெய் மனம் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றவும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைதராபாத் தம் பிரியாணி டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு.